ஒரு நிமிஷம் கவனமாக பாருங்க. இந்த ஸ்வீட் பார்த்தாலே மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். இது ஒரு சாதாரண ஸ்வீட் இல்ல. பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக சமர்ப்பிக்கப்படும் அக்கார வடிசல். அந்த நெய் வாசனை நம்மள ஒரு கோவில் சூழலுக்கு கூட்டி போகும். சரி, இப்போ எப்படி தயாரிக்கலாம் பார்ப்போம். முதல்ல பச்சரிசி மற்றும் பாசிப்பருப்பை லேசாக வறுத்துக் கொள்ளுங்கள். பின்னர் பாலை நன்றாக காய்ச்சி அதில் இந்த அரிசி பருப்பு சேர்த்து மெதுவாக நன்றாக வேக வைக்கவும். அது மெதுவாக கிரீமி பதத்திற்கு மாறும். இப்போ வெள்ளச்சாறு சேர்க்கலாம். அந்த அழகான நிறம் கோல்டனாக மாறும். இப்பொழுது முக்கியமான கட்டம், நெய்யை தாராளமாக சேர்க்கவும். அந்த மின்னும் ஷைன் பாருங்கள். மேலே ஏலக்காய் பொடி சேர்க்கவும். நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை சேர்க்கவும். இப்போது மெதுவாக கிளறுங்கள். அந்த கெட்டியான பதம், மேலே மிதக்கும் நெய், அதுவே உண்மையான அக்கார வடிசல். ஒரு ஸ்பூன் எடுத்து சுவைத்து பாருங்கள். நெய், வெல்லம், பால் மூன்றும் சேர்ந்து தரும் அந்த அற்புதமான சுவை, மனம் நிறைந்து போகும். இந்த ரெசிபியை சேமித்து வச்சு ஒரு நாள் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாதேஷ் ராபின் குக்ரி ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.